வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் காணப்படும். எதிரிகளுடைய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் சிறிது கவனமாக கீழ் முதுகு தண்டுவிடத்திலும் கவனமாக இருப்பதும், விருச்சிக ராசிக்காரர்கள் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், ஏற்றமும் விருச்சிக ராசிக்காரர்கள் இழுபறியாக இருந்த சங்கடங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வது. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் அடிவயிறு முருகரை சரணாகதி அடைவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதையும், விநாயகரை கும்பிட கும்பிட பெரிய அளவுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் காணப்படும். எதிரிகளுடைய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் சிறிது கவனமாக கையாளுவதும், சத்துரு ஜெயம் ஏற்படக்கூடிய காலகட்டம். தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனம், வயிறுகளையும் கழிவு பாதையிலும் கீழ் முதுகு தண்டுவிடத்திலும் கவனமாக இருப்பதும், டக்கு டக்கென்று நல்ல காரியங்கள் இந்த மாதத்தில் ஏற்படுவதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் ஆகாத இருந்தவர்களுக்கு திருமணத்தில் இருந்த சங்கடங்கள், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள், தைரியம் இருந்த அமைப்பு மாறுவது, மனதில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், டக்கு டக்கென்று நல்ல விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சங்கடங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். வாகனங்களில் மட்டும் சிறிது கவனமாக, அஷ்டமாதிபதி வலுத்து உள்ளதனால் வாகனங்களிலும் சத்ருக்களிலும் சிறிது கவனம். அதே சமயம் எல்லாமே நன்மை என்றாலும் நீங்கள் வாகனத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது ஏற்றத்தை தரும். வைகாசி மாதத்தில் மேஷத்தில் உச்சத்தில் இருந்த சூரிய பகவான் பகை வீடான ரிஷபத்துக்கு வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். இந்த மாதத்தில் மிக மிக விசேஷமான பத்திரிகள் என்றால் வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் என்றால் முருகருடைய அற்புதமான நாள், முருகருடைய நட்சத்திரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அதில் இந்த வாட்டி 29ஆம் தேதி 5வது மாதம் 2026 அன்று ஒரு பஞ்சாங்கங்களின் குறிப்புகளின்படி கோயில்களிலும், சில பஞ்சாங்கங்களின் குறிப்புப்படி 30/5/2026 என்றோ காணப்படுகிறது. வைகாசி விசாகம் என்பது 2 நாட்களில் காணப்படும். உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த நாளில் வைத்துக் கொள்கிறார்களோ அந்த நாளில் போனாலும் எல்லாம் விசாகம்தான், கும்பிடுவது சிறப்பு. இந்த வைகாசியில் இன்னொரு விசேஷம் பார்த்தீர்கள் என்றால் குரு பெயர்ச்சி. வாக்கியப்படி 26/5/2026 அன்று, திருக்கணிதத்தின்படி 2/6/2026 அன்று. இந்த 2 நாட்கள் என்னை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியுடைய நாட்கள். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து உச்சம் பெறுகிறார். நாட்டில் பலவிதமான திருப்பங்கள். குரு என்பது, கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. மிதுனத்தில் இருந்த குரு கடகத்துக்கு வருவது விசேஷம். நிறைய நல்லது நடந்தாலும் கெட்டதற்கும் பஞ்சமில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு. அதை பற்றி நாம் குரு பயிற்சியில் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். இந்த மாதத்தில் ஒரே ஒரு ரிலீஃப் என்னவென்றால், சித்திரையில் ஆரம்பித்த கத்திரி, அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில் இந்த மாதம் முடிவுக்கு வந்துவிடும். 28/5/2026 அன்றைக்கு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அற்புதமான அமைப்பு, சந்தோஷமான அமைப்பு ஏற்படுவதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். சித்திரை வைகாசியில் வெயில் கொளுத்தும் அந்த வாட்டமெல்லாம் இந்த பிரபவ வருஷத்தில் அதுக்கு நேராக
வெயில் காலத்திலிருந்து மழை பெரிய அளவுக்கு காணப்படுவதாக பஞ்சாங்கங்கள் குறிப்பு. எல்லாம் வெள்ளம் பெருகி ஓடும் என்று பஞ்சாங்கங்கள் காட்டுகிறது. குறிப்பாக ஹரித்துவார், ரிஷிகேஷத்தில் எல்லாம் வெள்ள அபாயம் ஏற்படலாம் என்று பஞ்சாங்கம் சொல்கிறது. பீகார், ஒரிசா பக்கமெல்லாம் எதிர்பாராத பிரளயம் உருவாகும், புயல் உருவாகும். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் எல்லாம் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படும். மீனவர்களுக்கு பெரிய அளவு நஷ்டங்கள் ஏற்படும் என்று ஏற்கனவே மீன்பிடி தடை காலம் இருக்கிறதால் ஜூன் மாதம் வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும், அதாவது சித்திரையில் தொடங்கி வைகாசி முடிகிற வரையில் மீன்பிடி தடை காலம் இருக்கிறதுனால் நாட்டு படகுகள் தான் போக முடியும். அதுக்கு கூட அதிக கடல் சீற்றமும் எதிர்பாராத வெள்ளம் இதெல்லாம் சேர்ந்துக்கிறதுனால் மீனவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுவதனால் மிக மிக கவனமாக மீனவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்தோனேஷியா, சுமித்ரா பகுதிகளிலெல்லாம் நில அதிர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இது எதிர்பாராத அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் எச்சரிக்கை உணர்வு ரொம்ப முக்கியம். ராமேஸ்வரம், சென்னையில் எல்லாம் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமில்லாமல் நடுக்கடலில் எதிர்பாராத நில அதிர்வு ஏற்படுவதனால் பெரிய அளவுக்கு சேதங்கள், குறிப்பாக பசிபிக் கடலில் இந்த அளவு அதிர்வு என்பது அதிகமாக பஞ்சாங்கத்தின் அமைப்பு காணப்படுவதும், ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடப்படக்கூடும் என்று பஞ்சாங்கத்தினுடைய குறிப்புகள் சொல்வதும், பினாங்கில் கனமழைக்கு வாய்ப்புகள் உண்டு என்பதையும் அந்தந்த பகுதி நாட்டு மக்கள் கவனத்துடன் இருப்பதும், இந்த காலகட்டத்தில் பொதுவாக ராத்திரி நேரத்தில் தான் மழையின் அளவு அதிகமாக இருக்கும் என்றும், அதனால் பகலில் மழை இல்லை என்று நமக்கு பிரச்சனை இல்லை என்று நினைக்காமல் வானிலை அறிக்கைகள்லாம் பொய்யாகும் என்றும், ராத்திரியில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது என்றும், ஏதாவது சட்டம் கேட்டால் கூட உடனடியாக எழுந்து அக்கம் பக்கத்தில் மழை நீர் தேங்கக்கூடிய சூழல் இருந்தால் இப்போவே மழை நீர் வடிகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை அரசாங்கத்தை வைத்து செய்து கொள்வதும், திருப்பூர் பகுதி நூற்பாலை மிஷினரிகள், தொழில்கூடங்கள், உற்பத்தி தொழிற்சாலைகள் எல்லாம் எதிர்பாராத தீ விபத்துகள் காணப்படுவதையும் வாய்ப்புகள் உண்டு. பெரிய பெரிய தொழில்கூடங்களுக்கு இது பொருந்தும் என்பதும் பஞ்சாங்கம் சொல்வது. வேதாரண்ய பக்கத்தில் கடல் திடீர்னு உள்வாங்குதல், படகு விபத்து இதெல்லாம் நடக்கலாம் என்று, அதேபோல் முன்னெச்சரிக்கை பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், இப்படியெல்லாம் கெட்டது நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு தான். நடக்காமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பாக மக்களுக்கு உணர்த்தக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் நடந்துட்டால் பெரிய நஷ்டங்கள் ஏற்படுவோம், அதனால் கவனமாக இருப்பது முக்கியம். மும்பையில் ரயில் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதனால் சிக்னல் போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக வைத்து கொள்வதும் மிக மிக முக்கியம். கச்சத்தீவில் கடல் சீற்றங்கள் பெரிதாக காணப்படும். இப்படி இயற்கை பல வகைகளிலும் சீற்றமாக இருக்கிறதுனால் காய்கறி உற்பத்தி குறையும், விலை ஏறும். யானைகள் மற்றும் மான்களின் இனம் பெருதளவாக பெருக்கும் என்பதை காட்டக்கூடிய அமைப்பு. அதேபோல் பல்லி, பூரான், தேளு, வண்டு, கொசு இப்படி விஷப்பூச்சிகளின் பாதிப்பு பெரிய அளவுக்கு மனிதர்களுக்கு பெரிய பெரிய தொற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. அதே சமயம் தேவையில்லாத கூட்டம் சேரக்கூடிய இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வதும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதெல்லாம் நோயின் பரவலை தடுக்க பாதுகாப்பை அதிகரிக்க செய்யும் என்பதையும், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றோட வேகம் அதிகரிப்பு, பெரும் மழையால், புயலால் வெள்ளக்காடாவது இதெல்லாம் மிக மிக கவனம். பொதுவாகவே வைகாசி மாதம் குருவாகிய மகான்கள் வழிபட மிகுந்த சிறந்த மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தில் வைகாசி விசாகத்துக்கு மறுநாள் காஞ்சி மகா பெரியோருடைய ஜெயந்தி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நம்மளிடத்தில் வாழ்ந்து மகானாக நிரூபித்தவர் காஞ்சி மகா பெரியவர். எனவே அந்த அனுஷ நட்சத்திரத்தில் அவரை ஒரு நிமிஷம் நினைத்து ஒரு விளக்கேற்றி வைப்பது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும், உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த மகானை நினைங்கள். உங்கள் வாழ்க்கை அடுத்த வருடத்துக்குள்ளாக பெரும் மாற்றங்கள் ஏற்படும். நமக்கெல்லாம் எந்த கஷ்டம் வந்தாலும் மகான்களை சரணடைஞ்சால் அவங்கள் தெய்வத்துக்கிட்டே நமக்காக பிரார்த்திப்பாங்க. அதனால் பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வைகாசி மாதத்தில் உலக அளவில் பெரும் புரட்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
பெரிய பெரிய தலைவர்கள் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளிலிருந்து வாபஸ் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இப்போவே ட்ரம்ப் சொன்னதை அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட்டு செல்லாதுன்னு சொல்லியிருக்கிற மாதிரி, அதாவது அவர் விதித்த எக்ஸ்ட்ரா வரி விதிகள் எல்லாம் செல்லுபடியாகாது என்று மக்களுக்கு மற்ற நாடுகளுக்கும் மூச்சு விடுற மாதிரி தீர்ப்புகள் வருவதைப் போல் தலைவர்கள் தங்கள் கட்டுப்பாடுகளை மாற்றிக்கொள்வதும், தலைவர்களுடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனையால் பெரிய பெரிய தலைவர்களுக்கும், நாடாளக்கூடிய மன்னர்களுக்கும், நாடாளக்கூடிய அதிபர்களுக்கும், பிரதமர்களுக்கும், தலைவர்களுக்கும், முதல்வர்களுக்கும், மந்திரி பிரதானிகளுக்கெல்லாம் சிக்கல்கள் காணப்படக்கூடிய மாதம். ஏனென்றால் சூரியன் பகை வீட்டில் சுக்கிரனில் இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிரன் வீட்டில். எனவே அரசு தொடர்பில் இருப்பவர்கள், உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் மிக மிக கவனம். ஆக மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் வசந்த காலமாக இருந்தாலும் கொஞ்சம் வாட்டக்கூடிய மாதமாக இருக்கும். இதை முன்கூட்டியே உணர்ந்து தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதும், இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்குவதும் இதெல்லாம் நிச்சயமாக நற்பலன்களை வழங்கும். இதோடு சற்றென்று உணர்ச்சி வசப்படுவதை, அதாவது சமூக வலைத்தள செய்திகளை பார்த்து டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவதை குறைத்தால் வைகாசி மாதம் மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும். ஒரு விஷயத்தை, ஒரு நியூஸை ஆத்தென்டிகேஷனாக பார்த்து ஒரு தடவைக்கு முன்பாக 2 தடவை ஃபார்வேர்ட் செய்வதற்கு முன்பாக இனி இந்த பராபவ வருடத்தில் வைகாசி மாதத்திலிருந்து ஒரு சபதம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நிறைய தப்பாக பொய் செய்திகள் தான் அதிக அளவுக்கு பரப்பப்படும். அதற்குனே ஒரு பெரிய டீம், கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட்டிலும் 10,000 பேருக்கு மேலாக இதிலே வேலை செய்வார்கள். எல்லா அரசியல் கட்சியிலும் இதற்காக தான் பணம் செலவு செய்யும். எனவே எல்லாத்திலையும் நம்பி நீங்கள் போட்டு சட்டத்திட்டத்துக்கு பாதிப்பு இல்லாமல் வைகாசி மாதத்தில் குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாம் பொறுமை காப்பதும், நீங்கள் உழைத்தால்தான் உங்களுக்கு சோறு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதற்கேற்றவாறு யார் ஆட்சி செய்தாலும் வரி விதிப்பதோ, அவர்களுக்கு மக்களுக்கு இது செய்வதோ எந்த காலகட்டத்திலும், எந்த மத்தியில் இருந்தாலும் மாநிலத்தில் இருந்தாலும் எதுவும் பாலும் தேனும் எங்கும் ஓடாது. அமெரிக்காவில் இருந்தாலும் அவரவர்கள் கஷ்டப்படுவதும், தேக ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்வதும், தெய்வத்திற்கு சரணாகதி அடைவதும், அவரவர் மத வழக்கப்படி, குல வழக்கப்படி இயற்கைகளை பேணி காட்டுவதும், அந்த மதத்தினுடைய நம்பிக்கையை மாறாமல் பார்த்து கொள்வதுமே செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. இப்பொழுது வைகாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 892528000556. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.